சால்ட்ரிங் ஸ்டேஷன், அதாவது எஸ்எம்டி வந்து பார்த்திங்கன்னா டீசால்ட்ரிங் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுறக்கூடிய குயிக் 858Dன்ற இந்த மாடல் வந்து ரிப்பேருக்கு வந்திருக்கு. இது ஆன் பண்ண என்ன ஆகுதுன்னா, டெம்பரேச்சர்லாம் காட்டுது. ப்ளோயரும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒர்க் ஆகுது, பக்கா ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹீட்டிங் காயில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ப்ளோயரில் ஒர்க் ஆகுது கரெக்டாக, ஃபேன்லாம் வந்து ஒர்க் ஆகுது. ஸ்பீடு என்ன பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகுது எல்லாம் வந்து. இதை பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டிங் சென்ஸ் எலமெண்ட்டும் மெயின் காயிலும் போயிடுச்சான்னு பார்க்கணும். நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக சப்ளை ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் ஒரு கண்ட்ரோல் போர்டு மட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஹீட்டிங் காயில் ஒர்க் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ள தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்டு, ஒரு ப்ளோயரு, ஹீட்டிங் காயில் இங்கே இருக்கும். இதை ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 24 வோல்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ட கட்டுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 வோல்ட்டு 0.18 ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ளோயர் ஒன்று இருக்கும். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் சுவிட்ச் இருக்கும். இதுதான் கட் ஆஃப் சுவிட்சும். இது உள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் எலமெண்ட் எடுக்கணுங்க. இதுதான் பார்த்தா அந்த ஹீட்டிங் எலமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல தான் 4 ஒயர் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மெயின் காயிலுக்கான ஒயரும், 2 சென்சார் ஒயர் 2 வருங்க. இந்த மாதிரி மாடலில் பார்த்து 8 ஒயர் வரும். 2 ஃபேனுக்கு, 2 மேக்னெட்டிக் சுவிட்சுக்கு, 2 வந்து ஹீட்ரு காயிலுக்கு, 2 சென்சிங் ஹீட்டரோட சென்சிங் ஒயருக்கு, மொத்தம் 8 ஒயர் வருங்க. இதை நம்ம செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காயில் நல்லா இருக்கா பார்த்துடலாம். மல்டிமீட்டர் வச்சு காயில் கன்டினியூட்டி பார்த்துடலாம். அடுத்து இதுக்கான சப்ளை வருதான்னு பார்க்கணும். 2 விஷயத்துனால இது ஆன் ஆகாது. ஒன்று உள்ள காயில் வந்து போயிட்டு இருந்தால் இது ஆன் ஆகாது. அப்படிலாம் இங்கே வரக்கூடிய சப்ளை இந்த போர்டு பார்த்திங்கன்னா இந்த மெயின் போர்டில் சப்ளை வரனாலும் இது வந்து ஒர்க் ஆகாது. இந்த கேஸில் நம்ம இதை ரிமூவ் பண்ணி வச்சுது. கேஸ் உள்ள இதுதான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செராமிக் பாடி. இதில் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் இது பாருங்கள். இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். என்ன பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம் கட்டாயிருக்கு பாருங்கள். இந்த காயில் வந்து இப்படி கண்டினியூஸாக போகணும். இந்த காட்டுற பாருங்கள். இந்த காயில் கண்டினியூஸாக போகணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது ஹீட்டில் மெல்ட் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. இதை ஃபஸ்ட் நம்ம ஒரு சின்ன ஜாயிண்ட் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது கையால் வந்து 2 ஜாயிண்ட்டையும் முறுக்கி உள்ளே வச்சுருக்கேன். இந்த இதுக்குள்ளே வர மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அவுட்ரு கேஸ் வச்சு நம்ம ஆன் பண்ண முடியாது. பண்ணால் இது இதெல்லாம் மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம சப்ளை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அது ரீடிங் 197 வருது. ஃபேனும் ஓடுது, ப்ளோயரும் ஓடுது. ஹீட்டிங் காயில் பார்த்துக்கலாம். ஹீட்டிங் காயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுது பக்காவாக. ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புக்டி சைடாக இருக்கு பாருங்க. பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கஸ்டமருக்கு இதை இப்போதைக்கு டெம்பரரி கொடுத்துட்றேன். இருந்தாலும் இந்த காயில் ஆர்டர் பண்ணி வர சொல்லிடலாம். லோக்கலில் போய்ட்டு விசாரிச்சுட்டு இது காயில் மாற்றி தரோம். இப்போதைக்கு பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. இதை ஃபிட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ கண்டிப்பாக போகணும். கொஞ்ச நாள் போட முடியாது இருந்துச்சு. மறுபடியும் ஆதரவு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியாச்சு. கரெக்டாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சப்ளை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹேண்டில் இருக்கும்போது இது ஆன் ஆகாது. என்ன ரீசன்னா உள்ளே ஒரு மேக்னெட்டிக் சுவிட்ச் காமிச்சல, சின்ன ஒரு கனெக்ட் டியூப் மாதிரி இருந்துச்சுல, அது இங்கே இருக்கும். நம்ம இந்த இதெல்லாம் ஒரு இரும்பு மேலே வைக்கும்போது இது ஆன் ஆகாது. இப்போ எடுத்து ஆன் ஆகும். பவரில் ஆன் தான் இருக்குது. ஃபேன் எல்லாமே ஆன் ஆகும். இப்போ எடுக்கிற பாருங்க, ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா? நம்ம வச்சு டெம்பரேச்சர் 171 டெம்பரேச்சர் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன் ஆகும்.
செஞ்சுட்டு பக்கா ஒர்க் ஆகுது. நல்லா ஹீட் வருது, கை வைக்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா 400 வரைக்கும் ஏற்றலாம் டெம்பரேச்சரு. அதான் உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து டெம்பரேச்சர் ஏற்றி குறைச்சி அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய மெயினான எஸ்எம்டி சிப்புங்க, கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல ஹீட் காமிச்சு அந்த கம்மெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு மேக்ஸ் யூஸ் ஆகும்.